கல்லாப்பட்டி நேயருக்கு அன்பார்ந்த வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம், அதாவது ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம். சன்நெஸ்ட் ஆப்பில் நடிகர் அருண்நிதி அவர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் ராம்போ படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் நடிகர் அருண்நிதி எப்படி நடிச்சார்? இந்த திரைப்படத்தில் பாக்ஸிங் சம்மந்தப்பட்டதை எடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே பாக்ஸிங் ரியாலிட்டி இருக்கா இல்லையா, படத்தோட கதை இருக்கா இல்லையா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நடிகர் அருண்நிதி, தன்யா ரவிச்சந்திரன், அபிராமி, விடிவி கணேஷ், சரண்ராஜ், ஹரிஷ் பெரடி, ரஞ்சித் சாஹூ மற்றும் பல இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இசை ஜிம்ரன். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் முத்தையா. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் ஒரு அனாதை ஸ்கூல் வச்சு நடத்துகிறாரு. ஏன்னா நாம் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. ஏன்னா கதாநாயகனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பப்போ சொல்கிறது என்னன்னா, உனக்காவது நான் இருக்கேன், ஆனால் இந்த பசங்களுக்கு யாரும் இல்லை, எனக்கு அப்புறம் நீ தான் இந்த பசங்களை பார்த்துக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. அதனால இந்த பசங்களை, இந்த அனாதை பசங்களை எல்லாரையும் படித்து அந்த ஸ்கூல் நடத்துறது இவர் தான் நடத்துகிறாரு. இந்த ஸ்கூலுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறே ஆகிடும். திருச்சி கோர்ட்டில் கதாநாயகி சரண்டர் ஆனாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இதுதான். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட தான் மேலே தான் போகுது. ஆனால் இந்த திரைப்படம் ராம்போ பாக்ஸிங் சீன்ஸ்லாம், சில சீன்ஸ்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் பாக்ஸிங்கில் பலவிதமான ஃபைட்டுகள் உண்மையிலே ரியாலிட்டியாக அருள்நிதி அவர்கள் போட்டாங்களா இல்லையான்னு கேட்டால், கண்டிப்பாக என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து, அவர் பாக்ஸிங்கில் நல்லா பாடி ஏற்றிருக்காரு. ஆனால் சரியான முறையில் அவர் கவனம் செலுத்தி அந்த ஃபைட்டிங் சீனில் அவர் சரியாக பண்ணலை. ஒரு உதாரணத்துக்கு வில்லனும் இவரும் ஒரு ஃபைட் போடுவாங்க. அந்த ஃபைட்டில் என்னன்னா பாக்ஸிங்கு, அந்த பாக்ஸிங் 2 பேருக்குமே இதில் ரொம்ப டப்பு 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 டப்புன்னு அடிச்சு விட்டுறாரு. பாக்ஸிங்கில் மோஸ்ட்லி கால் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது நிறைய படத்தில் பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட கதையில் காலை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கதாநாயகங்கள், மெயினான கதாநாயகங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தில் அவர் டப்பு டப்புன்னு போடுற ஃபைட்ஸ் எல்லாம் சரியில்லை. அதே மாதிரி இந்த படத்தோட இசை ஜிம்ரன் அவர் போட்டிருக்க இசையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த கீபோர்டில் பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு ஆல்ரெடி ரெடிமேடாக அதிலேயே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெடிமேடாக இன்ஸ்டால் பண்ண கீபோர்ட்ஸில் இருக்கிற மியூசிக்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி போட்டிருப்பாங்க மியூசிக். அந்த மாதிரி தான் ஜிம்ரன் இந்த திரைப்படத்தில் இசையை அப்படி போட்டிருக்காங்க. சில இடத்துல காப்பி அடித்த மியூசிக்கு, டிஸ்கோ மியூசிக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிஸ்கோ மியூசிக்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. ஃபைட்டிங் சீனில் எந்தெந்த சீனில் ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும், எந்தெந்த சீனில் எஃபெக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துலலாம் ஜிம்ரன் இசையோடு நம்மளை மூஞ்சி சுழிக்க வைக்கிது. அதனால தான் என்னமோ தெரியல, இந்த திரைப்படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடி தளத்தில் சன்நெஸ்ட் ஆப்பில் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படம் ஓடிடியில் மட்டும் பார்க்க தகுதியாக இருக்கிற திரைப்படம் தான் இந்த ராம்போ திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்ததுன்னா கண்டிப்பாக ரீச் ஆகாது அந்தளவுக்கு. இன்னும் ஏற்கனவே மக்கள் நிறைய படத்தை பார்க்குறதில்ல, நல்ல படத்தையும் சில சமயம் பார்க்குறதில்ல. இன்னும் இந்த திரைப்படங்கள்லாம் போய் காசை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணி காலி துப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிலமெல்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அருள்நிதி அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பாடியில் நல்லா ஏற்றிருக்காரு. ஆனால் ஒரு பாக்ஸிங் ஃபைட்டில் இன்னும் நிறைய இடத்துல கவனம் செலுத்திருக்கலாம். எந்த இடத்துல ஒரு முக்கியமான ஃபைட்டு வில்லனை அவருக்கும் பாக்ஸிங் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸிங்கில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்து கொஞ்சம் பண்ணியிருந்தாருன்னா நல்லாவே இருந்திருக்கும் இந்த திரைப்படத்தில். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கதாநாயகி கூட தான் கதாநாயகி இருக்கார். அவர் போய் திருச்சி கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணாரா இல்லையா, இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக ஸ்பீடாக தான் கொண்டு போயிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் எந்த விதமான தியேட்டரில் பார்க்கக்கூடிய தகுதி உள்ள படம் இந்த படம் இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆனது ரொம்பவே நல்லது. ஓடிடிலே இந்த திரைப்படம் பார்த்துருவாங்க. அதே மாதிரி ரைட்டர் அண்ட் டைரக்டர் முத்தையா நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல, இந்த திரைப்படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே அவருக்கு ஒரு பெரிய பலம் இந்த திரைப்படம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் தன்யா ரவிச்சந்திரன் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. இந்த திரைப்படத்தில் காமெடிலாம் அந்தளவுக்குலாம் இல்லை, ரொமான்டிக் சீன்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு பதில் விடிவி கணேஷ் தான் இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு. அவரே ஒரு காமெடிக்கு உண்டான தனி பலம்.
அதாவது அவரும் ஒரு வில்லன் மாதிரி தான் வராரு, ஆனால் இருந்தாலும் அவர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு காமெடியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு சில சீன்ஸுக்கெல்லாம். ஸோ வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திர சீன்ஸுக்கு மட்டும் நமக்கு வந்து சிரிக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. நல்லா இருக்குது படம், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கதாநாயகனுக்கு வந்து வர ஃப்ரெண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஹரிஷ் பெரடி நம்ம கதாநாயகன் கூட வந்து ஒரு இவர் தான் வந்து அவரை வச்சு சம்பாதிக்கிற மாதிரி இருப்பார் பாக்ஸிங் இதில். ஹரிஷ் பெரடி இந்த படத்தோட மெயின் வில்லன் சொன்னால் ரஞ்சித் சாஹூ, அவர் தான் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லன். அதாவது கதாநாயகனுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நல்ல ஹைட்டு பாடி ஃபிசிக்கலாக சொல்லணும்னா அருள்நிதியை விட ரஞ்சித் சாஹூ வந்து ரொம்பவே வந்து பாடியில் வந்து ஃபிட்டாக இருக்கார். இந்த பாக்ஸிங் ஃபைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக வந்து வில்லனுக்கே கொடுத்துருந்தா கூட நல்லாவே பண்ணியிருப்பார் அவர். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக ஸ்க்ரீனில் வந்து அழகான முறையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படத்தில் எந்த விதமான குறைகள் இல்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் ரேம்போ திரைப்படம் ஓடிடி தளத்தில் சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வந்திருக்கு. யாராவது வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடிடி தளத்தில் சன்நெக்ஸ்ட் ஆப்பில் போய் ஞாபகமாக அந்த திரைப்படத்தை ஓடிடியில் பார்க்கக்கூட தகுதி உள்ள இந்த திரைப்படத்தை ஞாபகமாக போய் ஓடிடி தளத்தில் பாருங்கள். சன்நெக்ஸ்ட் ஆப்பில் பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் ரேம்போ படத்தின் திரையம்சம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை விட ஒரு நல்ல காணொளியில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் பிஜி.